அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் மாசி மாதத்தோட தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டுக்கு உரிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த ராகு கால நேரத்தில், அதாவது மாலை 4:30 6 நம்ம அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் சந்நிதியில் சென்று அங்கு பைரவருக்கு வெண்பூசணி தீபம் ஏற்றலாம், அல்லது தேங்காய் தீபம் ஏற்றலாம், அல்லது பஞ்ச எண்ணெய் தீபம் இருக்குது இல்லையா, அந்த தீபங்கள் ஏற்றி பைரவரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தேய்பிறையில் நம்ம சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள், முக்கியமாக கடன் பிரச்சனை, நோய், எதிரி தொல்லை, அதுக்கப்புறம் இந்த கண்திருஷ்டி, பொறாமை, பில்லி, சூனியம், இதை மாதிரியான தேவையான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம். இப்போது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள், நாங்கள் வீட்டிலே இருந்து தான் இதை பைரவர் வழிபாடு செய்ய போகிறோம், எங்களால் விரதம்லாம் இருக்க முடியல, நாங்கள் அசைவமும் சாப்பிட்டுட்டோம், பட் இருந்தாலும் நாங்கள் இன்று வீட்டில் செய்ய வேண்டிய ஏதாவது எளிமையான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி யோசிப்பீங்க. ஏன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நிறைய பேர் என்வி சாப்பிட்றது வழக்கமாகிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் வேலைக்கெல்லாம் போகாத வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு அன்றைக்கி செய்வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற 2 விஷயங்கள், ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள். யார் வேணாலும் செய்யலாம், எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, தீட்டு காலங்களில் இருந்தாலும் பரவாயில்ல, யார் வேணாலும் இதை செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு இது. இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி மட்டும் இல்லாமல் 333 அப்படிங்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த தேவதை வசிய நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த 333 ஏஞ்சல் நம்பரை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம். இன்றைக்கி 3ஆம் மாதத்தோட 3ஆம் தேதி. ஸோ இன்று மாலை 3 மணி அளவில் நம்ம ஒரு ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை எப்பொழுதும் போல் பயன்படுத்தலாங்க. அதை நீங்கள் செய்யலாம். அது குறிப்பிட்டு அந்த 3 மணிலேருந்து 3:59, அந்த 3 அப்படிங்கிறது பிரதானமான மணியாக இருக்கணும். நிமிடங்கள் மாறுபட்டாலும் பரவாயில்ல, அந்த 59 நிமிஷத்தில் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை இன்றைக்கி பயன்படுத்தலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த முறை அது. அடுத்தது இன்னொரு முறை நம்ம சொல்லக்கூடியது இன்று இரவுக்குள்ளார நீங்கள் அதை செஞ்சீங்கனாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ அந்த 2 முறையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒன்று 3 to 3:59 மட்டும்தான் செய்யணும் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கு. மற்றொன்று இன்று இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் செய்யலாம். ஏன்னா அஷ்டமி அப்படிங்கிறது இன்று முழு நாளுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம வீட்டில் செய்ய வேண்டியது. மந்திரங்களோ அல்லது விளக்கேற்றுவதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வாங்க அந்த 2 டெக்னிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 3ஆம் மாதத்தோட 3ஆம் தேதி அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் ஒரு கோரிக்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இன்று மாலை 3லிருந்து 3:59 மணித்துளிகள் வரை, அதாவது 4 மணிக்கு முன்னாடி இதை நீங்கள் எழுதிடுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அது கோடு போட்ட பேப்பரோ அல்லது வெள்ளை பேப்பரோ, எந்த நிறமாக பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீரணும்னு எழுதாதீங்க, என்னிடம் பணம் சேரணும் அப்படின்னு எழுதுங்க. நோய் தீரணும்னு எழுதாதீங்க, நான் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு எழுதுங்க. எதிரி தொல்லை தீரணும் அப்படின்னு எழுதாதீங்க, நான் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறத எழுதுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம 2 விதத்தில் சொல்லலாம். நான் ரொம்ப நோயினால் கஷ்டப்படுறேன்னு ஒரு தடவை சொல்லலாம், அல்லது நான் ஆரோக்கியமாக வாழணும், என் நோய் தீரணும்னு சொல்லலாம், நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் நேர்மறையானதாக ஒரு வாக்கியத்தை அமைத்து 33 முறை இன்று அந்த 3 மணிக்கு எழுத ஆரம்பிங்க. அதே மாதிரியே அதே நேரத்தில் 3 நாட்கள், இன்றைக்கி முதல் நாள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், 3 நாட்கள் 33 தடவை அந்த 3 மணியிலேருந்து 3:59 மணி வரை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எழுதினதுக்கப்புறம் அந்த பேப்பரை பத்திரமாக உங்களுடைய பர்ஸ்லேயோ பேக்லேயோ பீரோலையோ நீங்கள் வைங்க. நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் நீங்கள் எழுதின அந்த விருப்பம் அப்படிங்கிறது நிறைவேறும். நம்ம மனசில் எண்ணுவதை விட அதுக்கு எழுத்து வடிவம் கொடுக்கும்போது அந்த விருப்பம் அப்படிங்கிறது இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறுது. அதனால் ஸ்கிரிப்டிங் டெக்னிக் எப்பொழுதுமே
நல்ல டெக்னிக்கு, நிறைய பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்குது. இன்றைக்கி நம்ம கால பைரவரை வேண்டிக்கிட்டு நான் வந்து கடன் தீர்ந்து செல்வ செழிப்பாக வாழணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். வேண்டிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கடனுன்னு கிடையாது, நோய், எதிரி தொல்லை, கண் திருஷ்டி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம எழுதலாம். எது வேணாலும் எழுதலாம். அவங்கவுங்களுக்கு எந்த பிரச்சனை வந்து பிரதானமாக இருக்குதோ அந்த பிரச்சனையை வந்து முன்னிட்டு ஒரு வாக்கியம் அமைத்து நீங்கள் எழுதுங்க. அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, தீட்டு காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த மதத்தினர்னாலும் இதை எழுதலாம், எந்த வயதினரானாலும் இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம். இரண்டாவது முக்கியமான வழிபாடு இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிளகு, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மிளகு, 33 மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டீல் எடுத்துக்கலாம், இல்லை இது எடுத்துக்கலாம், இல்லை சாசர், கப்பன் சாசர், அந்த செராமிக் கப்பு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சின்ன கிண்ணம், எவர் சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இருக்குது இல்லை, அதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கிழக்கு முகமாக அமர்ந்துக்கோங்க. இது செய்ய வேண்டிய நேரம் வந்து இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இந்த வழிபாட்டையும் நீங்கள் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் செய்யலாம், அல்லது தீட்டு காலங்களிலும் செய்யலாம். இது வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது. இப்போது நீங்கள் ஒவ்வொரு மிளகாய் எடுத்து என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இதில் போடுங்க. 33 அப்படிங்கிற எண்ணிக்கை இன்றைய தினத்தோட சிறப்பை கருதி 33 அப்படிங்கிறத நான் மிளகை எடுத்திருக்கிறேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கண் திருஷ்டிக்கெல்லாம் மிகவும் உகந்த நாள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது அனைத்தும் போவதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை கண் திருஷ்டியை சுற்றுவோம். இந்த மிளகு நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீங்கி நமக்கு என்ன வேண்டுமோ அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நல்ல அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து ஒவ்வொரு தடையும் நீங்கள் போடும்போது உங்களுடைய கடன் தீர்ந்து பணம் உங்களிடம் வருவது மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இது நான் கடனுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் வந்து நோய்க்கு, எதிரி தொல்லைக்கு, எல்லாத்துக்குமே நீங்கள் செய்யணும். ஸோ 33ஐயும் பொறுமையாக எந்தவித அவசரமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போடுங்க. இதை மாதிரியான வழிபாடு நீங்கள் ஞாயிறு செய்யலாம். இன்றைக்கி மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் இதை செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. கடன் தீர வேண்டும்னு போட்டுடுங்க. கிளாஸ் அப்படியே வச்சுடுங்க. 33 மிளகையும் இதில் போட்டுட்டு கிளாஸ் அப்படியே வச்சுடுங்க. மறுநாள் காலையில் இதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இந்த தண்ணியை. இந்த 2 விஷயங்களுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.